அண்மை செய்தி. காவிரி டெல்டாவில் 38 வருவாய் கிராமங்களை காவிரி டெல்டா பகுதியில் சேர்த்து அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். காவிரி டெல்டா பகுதியிலே சில பகுதிகளை புதிதாக சேர்க்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக விவசாயிகள் கோரிக்கை வைத்து வந்தனர். அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டு தமிழக அரசு தற்போது அரசாணை வெளியிட்டிருக்கிறது. அதாவது ஸ்ரீமுத்தம் வட்டத்தில் இருக்கக்கூடிய 38 வருவாய் கிராமங்கள் காவிரி டெல்டா பகுதியில் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக அவை பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாக இருக்கும் என்றும் தெரிய வருகின்றது. காட்டுமன்னார் கோயில் வட்டத்திலிருந்து புதிதாக பிரிக்கப்பட்டுள்ள ஸ்ரீமுஷ்ணம் வட்டத்திற்கும் காவிரி டெல்டா பகுதிக்காக செயல்படுத்தப்படும் சிறப்பு திட்டங்களின் பயன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் ஸ்ரீமுஷ்ணம் வட்டம் காவிரி டெல்டா பகுதியாக அறிவிக்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கின்றது. அந்த ஸ்ரீமுஷ்ணம் வட்டத்திலே செயல்பட்டு வரக்கூடிய 38 கிராமங்கள் எவை எவை என்பது குறித்தெல்லாம் தெளிவான விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. தஞ்சாவூர் மாவட்டம், நாகப்பட்டினம், அதே போல உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய பாசன பரப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சியை தெரிவித்திருக்கின்றார்கள். காரணம், ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பு சட்டப்பேரவையிலேயே அமைச்சர் துரைமுருகன் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். விரைவில் ஸ்ரீமுஷ்ணத்தினுடைய சில பகுதிகள் காவிரி டெல்டா பகுதியோடு சேர்க்கப்படும். இதன் மூலமாக அவை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறியப்படும். அங்க இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் எந்த காரணத்திற்காகவும் கைப்பற்றப்படாது. விவசாயிகள் தொடர்ந்து விவசாயம் செய்யக்கூடிய வகையிலே ஒரு பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே இந்த ஒரு அறிவிப்பு என்பது டெல்டா பாசன பகுதியாக தொடரும் என்பதும் ஒரு முக்கிய அறிவிப்பாக அந்த பகுதி விவசாயிகளால் பார்க்கப்படுகிறது.